தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சரை எதிர்த்து சசிகலா போட்டி. அதிமுக முன்னாள் அமைச்சரை எதிர்த்து சசிகலா போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். சசிகலா இவர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழி. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கோடி கோடியாக சொத்து சேர்த்தவர். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 4 ஆண்டுகள் சிறைக்கு சென்று வந்தவர். சிறைக்கு சென்று வந்ததும் ஆட்சியும் கட்சியும் இவரை விட்டு போய்விட்டது. அரசியல் அனாதையாகி விட்டார். அதிமுகவில் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்படுவார் என்று எதிர்பார்த்தார். ஆனால் சேர்க்கப்படவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியும் இவரை கைவிட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில் சசிகலா புதிய கட்சி தொடங்கி அவர் தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார். ஆம், அவர் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டசபை துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமாரை எதிர்த்து இவர் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடுகிறார். திருமங்கலத்தில் இவருடைய சொந்த சமூக வாக்குகள் அதிகம் இருப்பதாக இவர் தனியாக சர்வே நடத்தி கணக்கீடு செய்துள்ளார். அதன் அடிப்படையில் இவர் தேர்தலில் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் போட்டியிடுகிறார். ஆர்பி உதயகுமார் அவருக்கு சொந்த தொகுதியில் நல்ல செல்வாக்கு உள்ளது. சட்டசபை குழு துணைத் தலைவராகவும் உள்ளார். அதிமுகவின் வருங்காலம் என்று கருதப்படுகிறார். இந்த சூழ்நிலையில் ஆர்பி உதயகுமாரை எதிர்த்து சசிகலா போட்டியிடுகிறார். வெற்றி பெறுகிறாரா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.